இது எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தாசிரிப்பட்டி புதுக்கோட்டை. அங்கே வந்து செல்லம்மாள் அப்படிங்கிறவங்களோட வெங்காய தோட்டம். நடவு நட்டு 35 நாள் ஆச்சு. நமக்கு நல்ல ஈல்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டுருந்தே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஈல்டு எடுத்துறோம்னு சொல்லி ஒரு இது சொன்னனால அவங்க உறுதியாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேப்பப், ஸ்டிம்ரிச், கே எல்லாமே கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து ரேப்பப் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அடுத்தபடியாக வந்து கே கொடுக்கறதுக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கே கொடுத்து முடிச்சுட்டு ஸ்டிம்ரிச் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறோம். எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொன்றா அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரிசல்ட் எடுக்கிறத வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து கே வந்து மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரே பண்ணல. ஸ்ப்ரே பண்ணுற டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மடை தண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ மடை தண்ணியில் வந்து டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஊற்றி ஒவ்வொரு சிறகுக்கும் கொடுத்துக்கிட்ருக்குறோம். மொத்தம் 26 சிறகு இருக்குது. கே வந்து 2 லிட்டர் கொடுத்துருக்குறோம். ஒரு ஏக்கர் தான் வருது. அதை வந்து டிவைட் பண்ணி ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சருகு வந்து பார்த்திங்கன்னா 6 பாத்தி இருக்குது. அந்த 6 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா 100 ml ஊற்றுறோம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஊற்றி அப்படி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறோம். நல்ல ஈல்டு, நல்ல காய் சைனிங்க்கு உருட்டு கிடைக்கிறதுக்காக, நல்ல இறுக்கம் கொடுத்து வெயிட் கிடைக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம். ஈவினிங் வந்து ஸ்டிம்ரிச் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸ்டிம்ரிச் வித் பயோநைட்ரேட் அதை கொடுக்க போகிறோம். இப்போ மடையில் விட்டுட்டுருக்கு, ஓப்பன் பண்ணி விட்டுட்டுருக்குறோம். தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். சொன்ன மாதிரி அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மேக்ஸிமம் ஒரு 3 இதுக்கு மட்டும் நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். அடுத்து வந்து அவங்க நாங்கள் பண்ணிக்கிறோம்ட்டாங்க. பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்ப்ரே பண்ண போகிறாங்க. இதை நான் பண்ணி கொடுத்துட்டு நான் அடுத்த ஃபீல்டு பார்க்குறதுக்காக கத்திரி வர சொல்லியிருந்தாங்க. கத்திரி பார்க்க கிளம்பியாச்சு. ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பார்த்தது உங்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.